Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணலாம்னா फ्रेंड्स பார்க்க போறோம். வாழைத்தண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கூட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி தான் வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நேத்து வாங்குனது. அதனால தான் இந்த மாதிரி வெளி பக்கம்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கு. நான் இன்னைக்கு தண்ணில இத வந்து வெட்டி போட்டுருக்கேன். நீங்க தண்ணிக்கு பதிலா மோர் யூஸ் பண்ணலாம். இல்லனா சாதம் வடிச்ச தண்ணி இருந்தா நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இத கட் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி தாங்க கட் பண்ணனும். இத இப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி நார் வரும். இதுல நிறைய நார் சத்து இருக்கு வாழைத்தண்டுல. இந்த மாதிரி நார் வரும். நம்ம சமைக்கும்போது இதெல்லாம் தேவையில்லை. அதனால நார்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. உங்க விரலை வச்சு இந்த மாதிரி அந்த வெட்டின துண்டுலயும் அந்த வாழைத்தண்டுல இருக்கிற நார்லாம் எடுத்துறணும். எடுத்துட்டு தண்ணில அந்த பீஸை நீங்க போட்டுருங்க. நான் இன்னொரு துண்டும் வெட்டி காணிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நார் எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு தாங்க சமைக்கணும். அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி நார்லாம் எடுத்துட்டு தண்ணில எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போ நம்ம இத கட் பண்ணலாம். நறுக்குன துண்டுகளை தண்ணில போடாம இருந்தா அது வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்ல மாறிடும். அதுக்கு தான் தண்ணில போட சொன்னேன். இப்போ நம்ம இத நறுக்கலாம். இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு 5 துண்டு வச்சுக்கோங்க. வச்சிட்டு நல்ல பொடியை நறுக்கணும். நல்ல பொடியை நறுக்குனா தான் சீக்கிரமா வேகும். சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்ல பொடியை நறுக்கிரலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல பொடி நறுக்கிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நறுக்குனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணில போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட 2 காஞ்ச வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச வாழைத்தண்டு துண்டுகளை தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்க்க வேண்டாம். தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை ஒருக்க நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாழைத்தண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட தண்ணி சேர்க்கலாம். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மிதமான சூடில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. இது நல்லா வேகட்டும். அடுத்தது ஒரு மசாலா விழுது அரைச்சி எடுக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட 3 பல் பூண்டு சேர்க்கலாம். தேங்காவோட அளவு வந்துட்டு வாழைத்தண்டோட அளவு பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பான விழுதை அரைச்சி எடுத்துக்கோங்க. மையை அரைச்சிடக்கூடாது. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வேக வச்ச வாழைத்தண்டோடு சேர்த்துடலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா விழுதுகளை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. இது கூட கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் பரிமாற வேண்டியதான். ரொம்ப சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.